ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் பிரவீன், விஸ்டா அகாடமிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன், ஈரோட்லேருந்து. ஸோ ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், எதுக்கு இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் பற்றி ஒரு இத்தனை வீடியோ போட்டுட்ருக்காரு? எதுக்காக போடுறாரு? டிஎன்பிஎஸ்சிக்கெலாம் இவ்வளோ போடல, பேங்கிங்க்கு போடல, ரயில்வேக்கு போடல, பட் எஸ்எஸ்சிக்கு ஏன் போடுறாரு? என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் இருக்கு இல்லைங்களா, இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துட்றேன். எஸ்எஸ்சியில் சிஜிஎல்ல என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது, சிஹெச்எஸ்எல்ல என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது, எம்டிஎஸ்குள்ள என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்றத கொடுத்துறேன். பட் மேலோட்டமாக சொல்லணும் அப்படின்னா, இன்கம் டேக்ஸாக இருக்கட்டும், போஸ்ட் ஆஃபீஸாக இருக்கட்டும், சிஆர்பிஎஃப், டெல்லி போலீஸு, ஸோ இந்த மாதிரி நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான ஜாப்ஸ் எல்லாமே இந்த எஸ்எஸ்சிக்குள்ளே தான் இருக்குது. சரி சார், இப்போ நாங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்குள்ளே போகிறோமே, அதுவுமே கவர்மெண்ட் ஜாப் தானே? கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லலை. பட் ஸ்டேட்டை ரூல் பண்ணுறது யார்? சென்ட்ரல். ஸோ இந்த அவேர்னஸ் நம்ம மக்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. உன் கையில் அதிகப்படியான பதவி இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கலி நீ மக்களுக்கு இன்னும் நிறைய சேவைகள் செய்யலாம். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, இந்த யூபிஎஸ்சி முடித்தா ஐஏஎஸ் ஆகலாம், ஐபிஎஸ் ஆகலாம். சேம் அதே மாதிரி எஸ்எஸ்சி முடித்தாலும் நிறைய பெரிய டிபார்ட்மெண்ட்ஸ்குள்ளே பெரிய பெரிய அதிகாரிகள் ஆகிறது எல்லாமே இந்த எஸ்எஸ்சி கையில் தான் இருக்குது. ஸோ இந்த அவேர்னஸ் ரொம்ப 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 கம்மியாக இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். கொஞ்சம் கஷ்டப்பட்டு எஸ்எஸ்சி படிச்சிட்டிங்க அப்படின்னா பெரிய பதவிக்கு போகலாம். இப்போ அப்கமிங் 2025 வரக்கூடிய ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் ஆன எல்லா எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்டு நம்ம விஸ்டா அகாடமி ஈரோட்டில் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனுக்குன்னே இண்டிவிஜுவலாக அதுக்குன்னு பேட்ச் போயிட்டு தான் இருக்குது. முன்னாடி இருந்த காலம் வேற. முன்னாடி நான் ஐஏஎஸ் ஆகணும்னா ஐஏஎஸ் மட்டும் படித்து ஐஏஎஸ் ஆகலாம். இன்னைக்கு ஐஏஎஸ் ஆகணும்னு நினைக்கிறவனே நிறைய எக்ஸாம்ஸ் ப்ராக்டிஸ்க்கு ஒரு பேங்கிங்கு, எஸ்எஸ்சி எல்லாமே எழுதுவான். ஏன்னா அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அதை தான் நானும் சொல்ல வரேன். எஸ்எஸ்சி ரொம்ப 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 ஒரு கெத்தான ஒரு ஜாப் எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு எஸ்எஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. மேற்கொண்டு இதை பற்றின உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் திரும்ப திரும்ப சொல்கிறது தான், நம்மளோட விஸ்டா அகாடமிக்கு நீங்கள் டைரெக்டாக வந்தாலும் சரி, கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசினாலும் சரி. பட் எஸ்எஸ்சினா என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அப்ளை பண்ணுறதை விட்டுறாதீங்க. ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்ளை பண்ணுற பெண்கள் மற்றும் எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு கம்ப்ளீட்லி எக்ஸாம் ஃபீஸ் ஃப்ரீ. ஏனே மற்ற கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 100 ரூபா சம்திங் அவ்வளோதான் வாங்குறாங்க. ஸோ அப்ளை பண்ணி எழுதி பாருங்கள், தாராளமாக கிடைக்கும். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பற்றி என்னன்னே தெரியறதுக்கு முன்னாடி ஐயோ அது ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தயவு செஞ்சு அதை அவாய்ட் பண்ணாதீங்க. தேங்க்யூ, வணக்கம்.